வணக்கம் நேயர்களே, எங்களது லெக்ஸ் கஃபே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போதான் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம எல்லாருமே வருஷத்துக்கு ஒருக்கா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இருக்கிற ஒரு முக்கியமான செக்ஷன் தான் ஏடிசி. நிறைய பேருக்கு ஏடிசி டிடக்ஷன்ஸ் கீழே என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குதுங்கிறது தெரியறதில்ல. இந்த வீடியோவில் ஏடிசினா என்ன, அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி பார்க்கலாம். நம்மள பெரும்பாலானவங்க மாத சம்பளம் வாங்குகிற வருமான வரி கட்டுறவங்களாக தான் இருப்போம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வருமான வரியை எப்படி சேமிக்கிறதுங்கிறது ஒரு அவேர்னஸ் கிடையாது. எந்தெந்த செக்ஷனில் பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதுக்காகத்தான் ஏடிசி டிடக்ஷனுங்கிறது பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நடக்கக்கூடிய டிடக்ஷனை கிளைம் பண்ணுறதுக்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏடிசி டிடக்ஷனில் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இபிஎஃப், பிபிஎஃப், பிபிஎஃப், இஎல்எஸ்எஸ் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வரியை சேமிக்க முடியும். இப்போ ஏடிசியில் டிடக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி, ஹோம் லோன் பிரின்சிபல், டியூஸ் அண்ட் ஃபீஸ். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 5 இயர் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட். பேங்க் ஆகட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், டெபாசிட் பண்ணுறக்கு காலம் 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்குது. நம்ம இன்கம் டேக்ஸில் கிளைம் பண்ணணும்னா குறைஞ்சது 5 வருஷம் வரைக்கும் டெபாசிட் பண்ணியிருக்கணும். வருமான வரி விலக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன் இபிஎஃப் அண்ட் பிபிஎஃப். இபிஎஃப்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஒரு எம்ப்ளாயியோட சேலரியில் 12% கால்குலேட் பண்ணி அதை பிஎஃப் அக்கௌண்ட்டில் கட்டுவார். இதுதான் இபிஎஃப் அக்கௌண்ட். அடுத்தது பிபிஎஃப். பிபிஎஃப்னா வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். எம்ப்ளாயர் பிடிச்ச 12% இல்லாமல் அடிஷ்னலாக அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். இந்த 2 ஸ்கீம், அதாவது இபிஎஃப், பிபிஎஃப், இது ரெண்டுலேயும் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ஏடிசி டிடக்ஷனில் இன்கம் டேக்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். அதோட மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 1,50,000. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இபிஎஃப், பிபிஎஃப் ரெண்டுமே சம்பளம் வாங்குறவங்க, அதாவது சேலரிடு பர்சனுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆனால் பிபிஎஃப்ங்கிறது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறதுனால யார் வேணாலும் இதில் முதலீடு செய்யலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவோ பேங்க் மூலமாகவோ நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிற ஃபுல் அமௌண்ட்டும் கிளைம் பண்ண முடியாது. ஏடிசியில் அதிகபட்ச லிமிட்டே பார்த்தீங்கன்னா 1,50,000. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது தேசிய சேமிப்பு பத்திரம், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், சுருக்கமாக என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இந்த என்எஸ்சி ஸ்கீம் கீழே நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தை 5 வருஷம் கழித்து எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியும் எல்லாமே ஏடிசி டிடக்ஷனில் கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தேசிய ஓய்வூதிய திட்டம், அதாவது என்பிஎஸ், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் மாதம் 500 ரூபாய் வீதம், அதாவது ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வரைக்கும் நம்ம பணம் கட்டி ஆகணும். இந்த ஸ்கீமுக்கு கீழே எல்லாருமே, அதாவது ரெசிடென்ட் ஆகட்டும், நான் ரெசிடென்ட் ஆகட்டும், எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே சேர்த்து வச்ச பணத்தை அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடனாகவோ சம பங்காகவோ அரச பத்திரங்களாகவோ மாற்றிக்கலாம். அதோட உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா 1,50,000. அடுத்ததாக பார்க்கக்கூடியது சுகன்யா சம்ரிதி யோஜனா, அதாவது SSY. இந்த ஸ்கீம் முழுக்க பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம்னு சொல்லலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். மாதம் 250 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினதுலேருந்து 21 வயசு வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். அதாவது அந்த பெண் குழந்தைக்கு 21 வயசு பூர்த்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு 18 வயசு கழிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிற சமயத்தில் மெச்சூர் ஆகும். இந்த பணம் மெச்சூர் ஆகிற சமயத்திலையும் டாக்ஸ் கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பேமெண்ட் ஆஃப் எல்ஐசி. இந்த எல்ஐசி பிரீமியம் ஆனது ஒன்று அவருக்காகவோ அல்லது அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் இல்லை ஃபேமிலி சில்ட்ரன்
இல்லை பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாலுமே அவங்களுக்கும் சேர்த்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் பாலிசியானது அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து கமென்ஸ் பண்ணதுலேருந்து ரன் ஆகணும். அதாவது இடையில வந்து அதை நிறுத்தக்கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது யூலிப், யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் திட்டம். லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரியே இதுவும் ஒரு வகையான ஆயுள் காப்பீட்டு திட்டம். இதில் என்டோமெண்ட் பாலிசி மற்றும் யூலிப் திட்டங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றவை. 5 வருஷத்துக்கு லாக்இன் பீரியடு இருக்கும். அதனால் நடுவில் சரண்டர் பண்ணாமல், அப்படி பண்ணுனா பெரிய இழப்பு ஏற்படும். அதனால் குறைஞ்சது 5 வருஷத்துக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து போடணும். இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் வரி விலக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது ELSS மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் வந்து வரி விலக்கு பெற முடியும். இதோட லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். அதாவது 3 இயர்ஸ்க்கு நீங்கள் இந்த பணத்தை எடுக்க முடியாது. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அதோட ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சது 500 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை 3 வருஷத்துக்கு பிறகு நம்ம எதிர்பார்க்காம வருமானம் கிடைக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற திட்டங்களோட ஒப்பிடுறப்போ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு கட்டாயம் தொடர வேண்டிய முதலீட்டு காலம் குறைவு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய செக்ஷன் டியூஷன் ஃபீஸ். ஒரு டேக்ஸ் பேயர் அவரோட பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ கட்டின டியூஷன் ஃபீஸ், அதாவது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அல்லது யூனிவர்சிட்டியோ படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டின டியூஷன் ஃபீஸ் பணத்தை அவர் வரி விலக்காக பெற முடியும். ஆனால் அவர் அந்த பணத்தை அதிகபட்சம் 2 குழந்தைகளுக்காக மட்டுமே கிளைம் பண்ண முடியும். நீங்கள் ஸ்கூல் காலேஜுக்கு கட்டின மற்ற ஏதாவது ஃபீஸ், அதாவது டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் ஏதாவது டொனேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கிளைம் பண்ண முடியாது. டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன். நீங்கள் எல்லாருமே ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு மாதம் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. அந்த இஎம்ஐயில் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து கட்டுவீங்க. அப்படி நீங்கள் கட்டுன ஹவுசிங் லோனுக்கு உண்டான பிரின்சிபல் அமௌண்ட்டை ஏடிசி டிடக்ஷனில் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதாவது SCSS. இந்த ஸ்கீமுக்கு கீழே கால அவகாசம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். இது மேலும் 3 வருஷத்துக்கு நீட்டிச்சுக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு கீழே பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஏடிசி டிடக்ஷன் கீழே நீங்கள் டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். நீங்கள் ஏதாவது ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாலோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் டைரெக்டாக உங்கள் நேமுக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டிடக்ஷன்ஸ் எல்லாமே ஏடிசியில் கிளைம் பண்ண முடியும். அதோட மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 1,50,000. மாத சம்பளம் வாங்குறவங்க அவங்களோட டேக்ஸ் அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு சரியான முறையில் திட்டமிடணும். அதாவது எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதில் டெபாசிட் பண்ணணும், எந்தெந்த வகையில் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க சரியாக பிளான் பண்ணாங்களா அவங்களோட டேக்ஸ் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா செக்ஷன்லையும் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருந்தாலும் அதிகபட்ச உச்ச வரம்பு 1,50,000 தான் ஏடிசி டிடக்ஷன் கீழே நம்ம கிளைம் பண்ண முடியும். என்ன நேயர்களே, இதுவரைக்கும் ஏடிசினா என்ன, அந்த ஏடிசி டிடக்ஷனில் மேக்ஸிமம் லிமிட் என்ன, எந்தெந்த செக்ஷனெல்லாம் ஏடிசியில் கவர் ஆகும், இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கொரீஸை போடுங்க, நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.